ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் ரெண்டையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக நான் கொடுத்துருக்க இந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கேன்டா எப்பயும் நானே சாங் இந்த மாதிரி பீட் மார்க்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்டியாக வந்து நிறைய பீட் மார்க் கொடுத்துட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி டெம்ப்ளேட்லாம் கொடுத்துருப்பேன். நீங்கள் இதில் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணாலே போதும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ நாம ரெடி பண்ணி முடிச்ச மாதிரி தான். ஏன்னா இதில் இமேஜஸ் ஆட் பண்ணுறது தான் கரெக்டான ஸ்டெப்பு. ஸோ அதை நான் உங்களுக்கு ஈஸியாக ஆக்கிறதுக்காக நானே ஆல்ரெடி இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் எந்தெந்த இடத்துல எந்தெந்த இமேஜஸ்லாம் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு ஆட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின் இமேஜ், ஸோ அடுத்ததில் நம்மளோட இமேஜ், ஸோ மறுபடியும் அடுத்த ஹீரோயின் இமேஜ். ஸோ இந்த மாதிரி நான் எல்லாமே நானே எப்படி இமேஜ்லாம் ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ இதே மாதிரி அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் உங்களோட இமேஜ் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இனி இந்த இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஆனால் இந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல 2 டெம்ப்ளேட் கொடுத்துருப்பேன். அதாவது இந்த இடத்துல ஒரு 3 லேயர், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 3 லேயர். ஸோ இந்த 6 லேயரில் ஃபஸ்ட்டு நாம நம்மளோட இமேஜை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம ஹீரோயின் இமேஜஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு குரூப்பை டச் பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த இமேஜோட லாஸ்ட்டில் போய் ஃபஸ்ட்டு ஒரு பீட் மார்க்கை வச்சுட்டு இப்போ இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு இதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற உங்களோட இமேஜ், ஸோ அதாவது நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற உங்களோட இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை வந்து இந்த மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய் இந்த ரொட்டேட்ன்ற கொடுத்து நான் வந்து எனக்கு தேவையான அளவு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஸோ இதை கொண்டுட்டு போய் அந்த லேயருக்கு மேலே ஃபஸ்ட்டு வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ இந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க ஆரோ மார்க்கை டச் பண்ணி கரெக்டாக அடுத்த பீட் மார்க் அளவு, அதாவது அடுத்த பீட் மார்க் அளவு அந்த இமேஜை மட்டும் இழுத்துக்குங்க. இழுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த லேயரை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த குரூப்புக்கு கீழே மட்டும் கொண்டு வந்தாலே போதும், ஈஸியாக வந்து அதுக்குள்ளே செட் ஆயிடும். செட் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜை காப்பி பண்ணி நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த லேயரை ஃபஸ்ட்டு டச் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணினா இதில் இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நம்ம அந்த 3 குரூப்பில் 1ல் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அடுத்தது ஸோ அந்த 2வது இருக்க டச் பண்ணி அதே மாதிரி எடிட் குரூப், ஸோ அதே மாதிரி அந்த இமேஜோட ஸ்டார்டிங் போயிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணி இந்த கீழே இருக்க பேஸ்ட் லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துட்டு ஸோ இதில் இன்னும் மீது இருக்குது லாஸ்ட் இது, ஸோ அந்ததையும் டச் பண்ணி அதே மாதிரி எடிட் குரூப், ஸோ ஸ்டார்டிங் போயிட்டு அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபர்ஸ்ட் இதை பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே லாங் பிரஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துருங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் குரூப்பில் நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து அந்த ஹீரோயின் இமேஜ் வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குரூப்பில் வந்து நம்ம நம்மளோட இமேஜ் ஆட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஏதாவது ஒரு குரூப்பை டச் பண்ணிட்டு அந்த எடிட் குரூப், ஸோ நம்ம அதில் முன்னாடி என்னென்ன பண்ணமோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் போய் ஒரு பீட் மார்க்கை வச்சுட்டு ஸோ இந்த இமேஜோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி அதே மாதிரி அடுத்த அந்த மீடியான்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நாம் முன்னாடி என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் பண்ணமோ அதே ஸ்டெப்ஸ் தான் எல்லா இமேஜும் பண்ண போகிறோம். ஸோ இந்த நான் இந்த இடத்துல ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அதே மாதிரி அந்த லேயருக்குள்ளே கொண்டுட்டு போயிட்டு அந்த பீட் மார்க்குள்ளே இழுத்ததுக்கப்புறம் இப்போ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டுட்டு வந்துட்டு இப்போ அதை டச் பண்ணி அப்படியே கொண்டுட்டு போய் நம்மளோட ஃபேஸ் தெரியறளவுக்கு மட்டும் மூவ் பண்ணி வச்சாலே போதும், ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் ஆயிடும். ஸோ இதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி மீதி இருக்க எல்லா லேயரையும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சைட்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கா, ஸோ அதுக்கு நீங்கள் அந்த லேயரை டச் பண்ணி கீழே இருக்க எஃபெக்ட்டில் போயிட்டு இந்த ஆட் எஃபெக்ட்ன்ற கொடுத்து இந்த மேலே இருக்க சர்ச் பால போய் டைல்ஸ் அப்படின்ற இந்த எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணாலே போதும், இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் போயிடும். ஸோ இப்போ என்ன பண்ணி அப்படியே டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த லேயரை ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இனி மீத இருக்க 2 குரூப் இருக்குது பதில் அதை வந்து ஜஸ்ட் இதை நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக 2வது டச் பண்ணி எடிட் குரூப், ஸோ ஸ்டார்டிங் போயிட்டு டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துருங்க. ஸோ இதே மாதிரி அடுத்து மீத இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியணும் அப்படின்றக்காக தான் எந்த ஸ்டெப்புமே ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு லைவாகவே பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம அந்த குரூப்பில் மட்டும் சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நீ மீத இருக்க அந்த இமேஜஸ் இருக்குது பதிலாக அந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் நம்ம அடுத்தடுத்த எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணா அப்படியே பேக் வந்துருங்க. ஸோ பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்க அந்த சேக்கஃபைட் ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணினா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி வெறும் 4 எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த 4 எஃபெக்ட் வச்சு தான் நம்ம வீடியோ ஃபுல்லாகவே மேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போ இந்த முதல் எஃபெக்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த இருக்க இமேஜோட வெறும் எஃபெக்ட்டை மட்டும் நம்ம காப்பி பண்ண போகிறதில்ல, அந்த லேயரோட தான் காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட் அந்த இமேஜ் டச் பண்ணிட்டு இப்போ அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இதில் அந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணினா அதில் அந்த ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு இமேஜ் இருக்குது அந்த ஹீரோயின் இமேஜ். ஸோ அதில் தான் நம்ம இந்த இதை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த ஃபஸ்ட் இமேஜை டச் பண்ணிட்டு நம்ம எப்படி காப்பி பண்ணோமோ அதே மாதிரி அந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணி கீழே இருக்க அந்த சின்ன ஆரோ மார்க் இருக்கா ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு இதில் இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ரெண்டே மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற
இமேஜில் கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆயிடும். ஸோ இந்த மொதல் இமேஜில் ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதுக்கு அடுத்து ரெண்டாவது பீட் மார்க்கில் நாம வந்து நம்மளோட இமேஜ் ஆட் பண்ணி பார்த்தீங்களா, அந்த இமேஜில் இதே எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த இமேஜை டச் பண்ணி அதே மாதிரி டூப்ளிகேட்டு. ஸோ இப்போ நீங்கள் சும்மா அந்த லாஸ்ட்டில் ஒன்று வரும் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட் ஸ்டைல். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் டச் பண்ணாலே போதும், வெறும் எஃபெக்ட் மட்டும் ஆட் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம இந்த மொதல் எஃபெக்ட்டை வெறும் ரெண்டு இமேஜ், அதாவது இந்த மொதல் இருக்க ரெண்டு இமேஜில் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து நீ மீதி இருக்க இமேஜில் நம்ம அடுத்தடுத்த எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அதே மாதிரி அந்த சேக் எஃபெக்ட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு இருக்க எஃபெக்ட்டை ஆல்ரெடி ஈஸியாக வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இனி மீதி இருக்கிற எஃபெக்ட்டில் நம்ம அடுத்தடுத்த எஃபெக்ட்டை தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த சேக் எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதில் இப்போ இந்த ரெண்டாவது இருக்க எஃபெக்ட்டை தான் காப்பி பண்ண போகிறோம். இந்த ரெண்டாவது இருக்க எஃபெக்ட்டை எப்பயும் போல வெறும் எஃபெக்ட்டை மட்டும் தான் காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த எஃபெக்ட்டை மட்டும் ஜஸ்ட் டச் பண்ணி இந்த 3 டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட் இந்த வெறும் எஃபெக்ட்டை மட்டும் கரெக்டாக வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் மட்டும் காப்பி பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குது பதில், அதாவது இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட் இருக்க ரெண்டு இமேஜில் மட்டும் தான் எஃபெக்ட்டை ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இனி என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த இருக்க 2 இமேஜ், இதில் நான் கொடுத்துருக்க எல்லா எஃபெக்ட்டுமே வெறும் ரெண்டு இமேஜில் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரெண்டு இமேஜஸ் எதுன்றதை நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணாமல் தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும். இப்போ ஃபஸ்ட் இருக்க இந்த 2 இமேஜ் முடிஞ்சு அதுக்கடுத்து இந்த குரூப்புக்கு முன்னாடி ஒரு இமேஜ் ஸ்டார்ட் ஆகுதில்ல, இந்த குரூப் இருக்கா, அந்த குரூப்புக்கு முன்னாடி ஒரு இமேஜ் ஸ்டார்ட் ஆகுதில்ல, அந்த ஒரே ஒரு இமேஜில் மட்டும் ஃபஸ்ட் இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த எஃபெக்ட்டாக ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதே மாதிரி அடுத்த ஒரு குரூப் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த குரூப்புக்கு முன்னாடி, அதாவது இந்த சைடு ஒரு குரூப் இருக்கா, ஸோ இந்த குரூப்புக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு இமேஜ் வந்து இருக்கா சென்டரில். ஸோ அந்த சின்ன இமேஜ்லையும் கரெக்டாக வந்து இதே எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மொதல் எஃபெக்ட்டை நம்ம இருந்த 2 இமேஜில் ஆட் பண்ணோம். அடுத்து இருக்க ரெண்டாவது எஃபெக்ட்டை நம்ம அதுக்கு அடுத்து இருக்க 2 இமேஜில் ஈஸியாகவே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இனி மீதி இருக்கிறது என்ன, நமக்கு இந்த வீடியோ லாஸ்ட்டில் இருக்க மீதி இருக்க ரெண்டு இமேஜ். ஸோ இந்த 2 இமேஜுக்கு நம்ம அடுத்தடுத்த எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் நம்ம இமேஜ் ஆட் பண்ணிக்கும் போதில் இந்த இமேஜை ஜஸ்ட் அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு காப்பி பண்ணி இதுக்கு மேலே ஒரு இமேஜை வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட் அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். ஏதாவது இப்போ நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்க 2 இமேஜில் ஒரு இமேஜை டச் பண்ணி இந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அதே இடத்துல தான் பேஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஸ்டார்டிங் பீட் மார்க் பார்த்தீங்களா, இந்த 12.9 செகண்ட். ஸோ இதுலேருந்து கொஞ்சம் மட்டும் தள்ளிவாங்க. இப்போ இந்த 13.10 செகண்ட் இருக்கு பதிலாக அந்த இடத்த கூட வந்துங்க. இல்லை உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ ஸோ அந்த அளவுக்கு நீ இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு வந்து சென்டரில் கூட கொண்டு வந்துருங்க. கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ அப்படியே அந்த டூப்ளிகேட் சிம்பிள் ஜஸ்ட் டச் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த பேஸ்ட் லேயர் அப்படின்ற கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த ஆரோ மார்க் அளவு அதை கட் பண்ணணும். அதான் அந்த பீட் மார்க் அளவு ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரே இமேஜை நம்ம 2 இடத்துல அதே இடத்துல அதுக்கு மேலே வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ பாதி அளவு இருக்க மாதிரி மட்டும் பார்த்தாலே போதும். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதே மாதிரி அடுத்த இமேஜ், ஸோ அதை டச் பண்ணி அதே மாதிரி டூப்ளிகேட்டை டச் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு ஸோ அதே மாதிரியே அந்த இமேஜோட சென்டரில் போய்க்கோங்க. சென்டரில் போயிட்டு அந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணி ஃபஸ்ட் இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பீட் மார்க்குள்ள அதை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம இமேஜஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து இந்த ரெண்டு இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மட்டும் நம்ம எப்படி ஈஸியாக எஃபெக்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு அப்படியே பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்க அந்த சேக் எஃபெக்ட்ன்ற ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட் இருக்க எஃபெக்ட்லாம் போக மேலே இந்த மாதிரி ரெண்டு இமேஜ் கொடுத்து 2 எஃபெக்ட் கொடுத்துருக்கேன்னா இதில் இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜோட வெறும் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக வந்து காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக அதை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நமக்கு இனி மீதி இருக்கிறதுனா அந்த வீடியோட லாஸ்ட்டில் இருந்து ரெண்டு இமேஜ். ஸோ இந்த 2 இமேஜில் இந்த கீழே ஆட் பண்ணிக்க பார்த்தீங்களா, அந்த இமேஜில் மட்டும் இந்த மொதல் எஃபெக்ட்டை கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மொதல் இமேஜில் ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதே மாதிரி அடுத்த இருக்க பீட் மார்க்கில் இருக்க அந்த மொதல் இமேஜில் இதே எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஈஸியாக ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இனி மேலே இருக்க இந்த இமேஜும் அதே மாதிரி இந்த இடத்துல இருக்க மேலே இமேஜ். ஸோ இதுக்கு மட்டும் நம்ம அடுத்த இருக்க எஃபெக்ட். ஸோ அதனால் அதே சேக் எஃபெக்ட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நம்ம இனி மீதி இருக்குது என்ன, அந்த லாஸ்ட்டு மேலாப்பில் ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான் நமக்கு மீதி இருக்குது. ஸோ அந்த எஃபெக்ட்டையும் வெறும் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக வந்து வெறும் எஃபெக்ட்டை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இனி மீதி இருக்க அந்த 2 இமேஜ், அந்த லாஸ்ட்டில் 2 இமேஜ் மீதி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த 2 இமேஜில் மட்டும் ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தாக போயிருக்கும். நீங்கள் ஆனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஒன் டைம் வாட்ச் பண்ணாலே போதும். உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியணும் அப்படின்றக்காக தான் நான் எந்த ஸ்டெப்புமே ஸ்கிப் பண்ணாமல் லைவாகவே உங்களுக்கு எல்லாமே பண்ணி காமிச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு அந்த எஃபெக்ட்டும் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கடுத்து இதில் நம்ம எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.